பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. ஏன் ஏன் பாரதி அமைதியா இருக்கா? அதுக்கு காரணம் இருக்கு பாட்டி. ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலோ யாராவது ஞாபகப்படுத்தினாலோ அவர் உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் இது வரைக்கும் நாங்க அந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம இருக்கோம் பாட்டி. அட கடவுளே, என்ன கொடுமை இது! பாரதி தம் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா உண்மையையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. ஆதிக்கு பாரதி தான் தான் பொண்டாட்டின்னு தெரியலனாலும் பாரதி மேல உள்ளுக்குள்ள அவனுக்கு பாசம் இருக்கத்தான் செய்யுது. அதனாலதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அதை தெரிஞ்சுக்காம ஆதிய நான் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். கண்டிப்பா 2 பேரும் ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. ஆனா நாம தான் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாரதி தான் புருஷன் தான் கண்ணு முன்னால இருந்தும் உரிமை கொண்டாட முடியாம, அவ அத வெளியிலயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. தான் புருஷனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உயிரை பணயம் வச்சு பரிகாரமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு தங்கமான பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்க 2 பேருக்கும் எப்படிதான் மனசு வந்துச்சு? பாரதி தான் தான் பொண்டாட்டின்னு ஆதிக்கு ஒரு நாள் தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ, என்ன நடக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் நீயும் ஆதியும் எப்படி நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும்? தான் புருஷனு எந்த ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க மாட்டா. இனிமே பாரதி கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவா. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படி உன்னால தைரியமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்த? பாட்டி, நீங்க சொல்ற எல்லாமே சரிதான். ஆனா நான் ஆதிய ரொம்ப விரும்புறேன் பாட்டி. ஆதி இல்லனா என்னால ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ப்ளீஸ் பாட்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் மட்டும் இல்ல, ஆதிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. மித்ரா, என்ன பேசுற நீ? தெரிஞ்சுதா பேசிக்கிட்டு இருக்கியா மித்ரா? நீ காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ண நினைக்கிறதும் இன்னொருத்தியோட புருஷன். அதுக்கு பேரு காதல் கிடையாது. நம்ம ஊர்ல அதுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. பாரதிய விடு. ஆதியோட குழந்தைங்க தமிழும் அந்த ஆதித்யாவும், அந்த குழந்தைங்க 2 பேரும் அப்பா இல்லாம அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்படணுமா? அவங்க எல்லாரும் ஒரே குடும்பம் மித்ரா. நீ ஏன் மித்ரா அந்த அழகான குடும்பத்துக்குள்ள கல்லை எரியணும்னு பாக்குற? முதல்ல உனக்கு இந்த விஷயம் தெரியாது. சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதிய கல்யாணம் பண்ற எண்ணத்தை நீ முழுசா தள்ளி வச்சிருக்கணும். ஆதிய விட்டு மொத்தமா விலகி இருக்கணும். ஆனா நீ அத பண்ணல. ஏன் மித்ரா? நான் ஆதிய உயிருக்கு லவ் பண்றேன் பாட்டி. அவர் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். அதுக்கு பேரு அன்பு கிடையாது மித்ரா. அப்பட்டமான ஒரு முட்டாள்தனம். அந்த பாரதி என்கிட்ட நேருக்கு நேரா நின்னு உங்க பேத்தி நல்லவ கிடையாது, அவ ரொம்ப தப்பானவன்னு சொல்லும் போதெல்லாம் அவ மேல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா இப்பதான் அவ சொன்னது அத்தனையும் உண்மைன்னு எனக்கு புரியுது. இவங்க ராஜேஸ்வரி மேடத்தோட சொந்தக்காரங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேனே. ஒருவேளை இவங்க கிட்ட நாம கேட்டோம்னா அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற விவரம் தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஸ்வரி மேடம் உங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க இப்போ எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜேஸ்வரி அம்மாவா? அவங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் அவசர அவசரமா போனாங்க.
நான் கூட எதுக்கு வந்தேன், என்ன கண்டுக்கவே இல்ல. எங்க போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் தான் போனாங்க. சரிங்க மேடம், நான் சரி. மித்ரா, நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு குடும்பத்தை பிரிக்கணுங்கிற பாவத்தை நீ செஞ்சிருக்க கூடாது மித்ரா. ஒரு விஷயத்தை நீ நல்லா கவனிச்சியா? ஆதிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதி தான் தான் பொண்டாட்டிங்கிற உண்மை தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆதி வந்து முன்னாடி நிக்கிறான். அப்படி நிக்கிற ஆதிக்கு ஒரு நாள் பாரதி தான் தான் பொண்டாட்டிங்கிற ஞாபகம் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, உன் மிச்ச வாழ்க்கைய அவன் உன் கூட வாழ்வான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா மாட்டான்.